அதே அளவுக்கு அதுல நெருங்குற அளவுக்கு இதனுடைய ரீசைக்கிளிங் வேல்யூ இருக்கு அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த பிசினஸ்ல ஆசியா பசிபிக் பொறுத்த வரைக்கும் 40% கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கு. பட் இது வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கம்பெனி வந்து டொமஸ்டிக் ஃபோக்கஸ்டு தான் மேஜரா. 90% மேல இவங்களுடைய பிசினஸ் டொமஸ்டிக் ஃபோக்கஸ்டு இருக்கு. அரௌண்ட் ஒரு 9 to 10% தான் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் இருக்கு. சமீபத்துல இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பிளாஸ்டிக் செக்மெண்ட் அலோன் அது மட்டுமே வந்து 10,000 இருந்து 12,000 பெர் மில்லியன் டன்னுக்கு இந்த கம்பெனியோட கைடன்ஸ் என்ன கொடுக்குறாங்க, அடுத்த 3 வருடங்களுக்கு 20 இருந்து 25% சிஏஜிஆர் growth எக்ஸ்பெக்ட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். பிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. நியூஸ் கதை பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 ஸ்டாக்கு ரெண்டுமே வந்து பிளாஸ்டிக் ரீசைக்கிளிங் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான். இதில் சஜஷனோ அட்வைஸோ கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரி கிடையாது. அதனால நீங்கள் இந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் நல்லா ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாங்க. பிளாஸ்டிக் ரீசைக்கிளிங் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்னா, அதுக்குள்ள வந்து பாலித்திலின் டெரித்லேட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இந்த பாலித்திலின் டெரித்லேட்டுடைய மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, 2024 $32 பில்லியன் இருந்துச்சு. இது 2034 $49 பில்லியன், அதாவது இன்னைக்கு கணக்குப்படி பார்த்தாலே ஒரு 4.7 லட்சம் கோடியா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அதே நேரத்தில் குளோபல் ரீசைக்கிளிங் பிஇடி பாலித்திலின் டெரித்லேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதனுடைய எக்ஸ்பெக்டட் growth அப்படிங்கிறது 33 பில்லியனா இருந்தது. 2025 33 பில்லியனா இருந்தது. 2034 4.6 லட்சம் கோடியா, which is $48 பில்லியன் மேல இருக்கும் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அப்ப அதுல இருந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பிஇடி உடைய மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்கோ அதே அளவுக்கு அதுல நெருங்குற அளவுக்கு இதனுடைய ரீசைக்கிளிங் வேல்யூ இருக்கு அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த பிசினஸ்ல ஆசியா பசிபிக் பொறுத்த வரைக்கும் 40% கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கு. அதனாலதான் இப்ப இந்த பிசினஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கிற 2 கம்பெனி பத்தி நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இப்ப இந்தியாவுடைய ஆர்பிஇடி பாட்டில்ஸ் மார்க்கெட்டுங்கிறது 2030 $18 பில்லியன் ஆயிருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல பாக்குற கம்பெனி கணேஷா ஈகோஸ்பியர் அப்படிங்கிற கம்பெனி. இவங்க வந்து B2B பிசினஸ் செக்மெண்ட்ல இருக்கிற கம்பெனி. ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து B2B தான் வரும். நீங்க டைரக்டா போயிட்டு ரிட்டைல் இதுல வந்து பாட்டிலிங் பண்றதோ, பாட்டிலிங் பிசினஸ் பண்றதோ, இல்ல கேரி பேக் விற்கிறதோ பண்ண போறது கிடையாது. ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி கொடுக்கும். அந்த கம்பெனி வந்து பெரிய அளவுல ப்ராடக்ட் பேக் பண்ணுவாங்க, இல்லைன்னா பாட்டிலிங் பண்ணுவாங்க. அதுக்காக அது வந்து யூஸ் ஆக போகுது. அதனால மோஸ்ட்லி இந்த மாதிரி செக்டார்ல இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் B2B பிசினஸ் தான் இருப்பாங்க. இப்ப கணேஷா ஈகோஸ்பியர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது ஒரு பாலித்திலின் டெராப்தலேட் பிளாஸ்டிக் ரீசைக்கிளிங் கம்பெனி. இந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, கன்சியூமர் யூஸ் பண்ண இந்த பாட்டில் ஸ்கிராப் எல்லாம் எடுத்துட்டு வந்து அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணி அதுக்கப்புறமா அதுல வேல்யூ ஆடட் பண்ணி சஸ்டைனபிள் மெட்டீரியலா ரீயூஸ் பண்ற மாதிரி கொடுக்கிறது தான் இந்த கம்பெனியோட வேலை. இந்த கம்பெனியோட கலெக்ஷன் நெட்வொர்க் பாத்தீங்கன்னா 450 டன் பெட் பாட்டில் வேஸ்ட் ஒரு நாளைக்கு கலெக்ட் பண்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கலெக்ட் பண்ற பாட்டில்ல இருந்து, பிளாஸ்டிக் வேஸ்ட்ல இருந்து 500 ப்ராடக்ட் வேரியண்ட்டை இந்த கம்பெனி தயாரிக்குது. அவங்களே கிரஷ் பண்ணி அதை வந்து உருவாக்குறாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா ரீசைக்கிள்டு பாலிஸ்டர் ஸ்டாப்பிள் ஃபைபர் இருக்கு, பெட் சிப்ஸ் இருக்கு, ரீசைக்கிள்டு யான்ஸ் இருக்கு. அதாவது துணிகள் பிளாஸ்டிக் மூலமா துணிகள்லாம் தயாரிக்காங்க அது சொல்றேன். இதே மாதிரி நிறைய மெட்டீரியலை இவங்க தயாரிக்கிறாங்க. சோ உங்களுடைய ப்ராடக்ட் உள்ள டீடைலா போனோம்னா, சாலிட் ஃபைபர் இருக்கு, டோப் டைடு ஃபைபர் இருக்கு, ஹாலோ ஃபைபர் இருக்கு, கன்ஜுவேட்டட் ஃபைபர் இருக்கு, ஃபைபர் டிட்டாடன்ட் ஃபைபர் இருக்கு, ஷார்ட்கட் ஃபைபர் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து மைக்ரோ ஃபைபர், ட்ரைலோபல் ஃபைபர், பாலிஸ்டர் ஸ்டாபிள் ஃபைபர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யான் ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா மெலஞ்ச் யான், சிங்கிள் யான், டபுள் யான் இந்த மாதிரி இருக்கு. அடுத்தது ஆர்பிடி சிப்ஸ்னு வரும்போது பெட் பாட்டில் கிரேப் சிப்ஸ் இருக்கு, நான் ஃபுட் கிரேடு கொடுக்கக்கூடியது இருக்கு. அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்டைல் கிரேடு வித் ஹை என் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் அதெல்லாமே பண்றாங்க. பட் இது வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கம்பெனி வந்து டொமஸ்டிக் ஃபோக்கஸ்டு தான் மேஜரா. 90% மேல இவங்களுடைய பிசினஸ் டொமஸ்டிக் ஃபோக்கஸ்டு இருக்கு. அரௌண்ட் ஒரு 9 to 10% தான் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் இருக்கு. அந்த 9 to 10% எக்ஸ்போர்ட் மார்க்கெட் அப்படின்னு நம்ம கம்மியா சொன்னா கூட அதுலயே வந்து 16க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இவங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ டெக்ஸ்டைல், எஃப்எம்சிஜி, பேக்கேஜிங், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிவ், இண்டஸ்ட்ரியல், ஹோம் ஃபர்னிஷிங் அப்படின்னு நிறைய இண்டஸ்ட்ரியில நிறைய ஏரியால இவங்களுடைய ப்ராடக்ட் யூஸ் ஆகுது. ஸோ இப்போதைக்கு வந்து இந்தியால 6 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க. அதனுடைய கம்பைன்டு கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 1,96,440 மில்லியன் டன் பெர் ஆனம்.
ஒரு வருஷத்துக்கு 8.5 பில்லியன் பிளாஸ்டிக் பாட்டிலை இவங்க ரீசைக்கிள் பண்றாங்களாம். அந்த அளவுக்கு பெரிய கம்பெனி. அடுத்து நம்ம பாக்குற கம்பெனி கிராவிட்டா இந்தியா. கிராவிட்டா இந்தியாங்கிறது வந்து பிளாஸ்டிக் மட்டும் ரீசைக்கிள் பண்ணல, இவங்க லெட் ரீசைக்கிள் பண்றாங்க, அலுமினியம் ரீசைக்கிள் பண்றாங்க. அப்படி ரீசைக்கிள் பண்ணதுல இருந்து பேட்டரி ரீசைக்கிளிங் எல்லாம் பண்றாங்க, அலுமினியம் அலாய்ஸ், பிளாஸ்டிக் கிரானுவல் இதெல்லாம் பண்றாங்க இல்லையா, அதுல இருந்து நிறைய ப்ராடக்ட் அவங்க தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டர்ன்கி சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டர்ன்கி லெட் ப்ராஜெக்ட் மெஷின்ஸ் பண்றாங்க, டர்ன்கி அலுமினியம் ரீசைக்கிளிங் பண்றாங்க, லெட் கெமிக்கல், அதுக்கப்புறம் பேட்டரி ரீசைக்கிளிங் பிளான்ட் இதெல்லாமே இருக்கு. இதுல இபிஆர் சர்வீஸும் இந்த கம்பெனிக்கு இருக்கு. இபிஆர் சர்டிபிகேட்ஸ் கொடுக்குறாங்க, இபிஆர் கன்சல்டன்சி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பிசினஸ் இவங்களுக்குள்ள இருக்கு. ஸோ இந்த கம்பெனியுடைய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ லெட் எடுத்துக்கிட்டோம்னா லெட் அலாய், லெட் ஷீட்ஸ், லெட் பிரிக்ஸ், ரெட் லெட், அதுக்கப்புறம் லெட் ஆக்சைடு. அலுமினியம் பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு அலுமினியம் அலாய் கொடுக்குறாங்க. பிளாஸ்டிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிளாஸ்டிக் கிரானுவல், பிஇடி ஃபிளாக்ஸ், அதாவது இந்த ஃபுட் கிரேட் ஆகல, அது ரப்பர் வந்து டயர் ஆயில். இந்த கம்பெனியும் B2B பிசினஸ்ல இருக்கிற கம்பெனி தான். நிறைய ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் கூட இவங்க டைப் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு இதை சப்ளை பண்ணுவாங்க. ஸோ சமீபத்தில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் செக்மெண்ட் அலோன் அது மட்டுமே வந்து 10,000 இருந்து 12,000 பெர் மில்லியன் டன்னுக்கு மார்ஜின் கொடுக்குற அளவுக்கு இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் ரீசைக்கிளிங் அப்படிங்கிறது ஓவராலா இந்த ரீசைக்கிளிங் பிசினஸ் செக்மெண்ட்ல கம்மியான ஒன்று தான். ஏன்னா இவங்களுக்கு வந்து லீட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா லெட்டுடைய ரீசைக்கிளிங் பிசினஸ் தான் வந்து கிட்டத்தட்ட 88% அவங்களுடைய டோட்டல் ரெவன்யூல கான்ட்ரிபியூட் பண்ணுது. 10 லெட் ரீசைக்கிளிங் பிளான்ட் இவங்க வச்சிருக்காங்க. கரண்ட்லி பாத்தீங்கன்னா 4,36,000 மில்லியன் டன் பெர் ஆனம் ப்ரொடக்ஷன் பண்ற அளவுக்கு அவங்களுடைய கெப்பாசிட்டி இருக்கு. 2029ல அதை வந்து 8 lakh மில்லியன் டன் பெர் ஆனமா மாத்திடுவோம். அந்த அளவுக்கு பிசினஸ் வந்து ஸ்கேல் அப் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸைட் பேட்டரி, அமர் ராஜா குரூப் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குல்ல, அது அவங்க எல்லாமே வந்து இவங்களுடைய கிளைண்ட் தான். இந்த கம்பெனியுடைய கைடன்ஸ் என்ன கொடுக்குறாங்க, அடுத்த 3 வருடங்களுக்கு 20 இருந்து 25% CAGR கொடுக்குறாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 30 to 35% ப்ராஃபிட்டபிலிட்டில க்ரோ ஆகிறதுக்கும் ட்ரை பண்றோம், அதாவது எக்ஸ்பெக்ட் பண்றோம்ன்றாங்க. கணேஷா ஈகோஸ்பியருடைய டிசம்பர் குவார்டர் ரிசல்ட் பாத்தீங்கன்னா 357 கோடி ரெவன்யூ, 30 கோடி இவங்களுடைய ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் அண்ட் ஆப்பரேட்டிங் மார்ஜின் 8.60 மார்ஜின் குறைஞ்சிருக்கு. அண்ட் ப்ராஃபிட்டும் பாத்தீங்கன்னா 4.75 கோடி, அதுவும் குறைஞ்சிருக்கு. அதுக்கு வந்து நிறைய ரெகுலேட்டரி இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல் காஸ்ட்டும் அதிகமாயிருச்சு அண்ட் ஓவரால் பிசினஸ்க்கான இன்புட் காஸ்ட் அதிகமானது காரணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல் பாத்தீங்கன்னா 2,700 கோடிக்கு மேல மார்க்கெட் கேப் இருக்கு. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 71க்கு மேல இருக்கு. பட் இண்டஸ்ட்ரி PE 18 அந்த ரேஞ்சில் தான் இருக்கு, ஓவர் வியூல தான் இருக்கு. ROC 11க்கு மேலேயும் ROE 9க்கு மேலேயும் இருக்கு. ரெண்டுமே வந்து ஆவரேஜ் தான் இருக்கு. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.43. எவ்வளவு கடன், 545 கோடி கடன் இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 166 கோடி வச்சிருக்காங்க. ரிசர்வ்ஸ் வந்து 1,235 கோடி வச்சிருக்காங்க. ஸ்டாக்குடைய ஃபேஸ் வேல்யூ 10 ருபீஸா இருக்கு. அப்போ ஸ்பிளிட் கொடுத்தாங்கன்னா 10 கூட பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 52 வார ஹையஸ்ட் பிரைஸ் 1,720, லோவஸ்ட் பிரைஸ் 650 அந்த ரேஞ்சில இருந்திருக்கு. இப்போ 1,030 ரூபா ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்குடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 39க்கு மேல இருக்கு, FIS உடைய ஹோல்டிங் 8க்கு மேல இருக்கு, DIS உடைய ஹோல்டிங் 19க்கு மேல இருக்கு. DIS வித்திருக்காங்க, FIS வாங்கியிருக்காங்க. ஓகேவா, பொதுவா FIS வித்துட்டு DIS வாங்குவாங்க, இதுல வந்து DIS வித்து FIS வாங்கியிருக்காங்க. அடுத்தது ரிட்டைல் ஹோல்டிங் பாத்தீங்கன்னா 32க்கு மேல இருக்கு. அடுத்து கிராவிட்டா இந்தியாவுடைய ரிசல்ட் பார்ப்போம். மார்ச் ரிசல்ட்டே வந்திருக்கு. இதுக்கு Q4 ரிசல்ட் 1,173 கோடி ரெவன்யூ. இந்த கம்பெனியுடைய ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 113 கோடி, மார்ஜின் 10% இருக்கு. இந்த 10ங்கிறத வந்து கொஞ்ச நாளா மெயின்டைன் பண்றாங்க. இடையில 12 எல்லாம் போயிருக்கு, திருப்பி 10 வந்துச்சு. அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து 92 கோடி, 95ல இருந்து 92 நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு, ஸ்லைட்டா டிப் ஆயிருக்கு. கிராவிட்டா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 12,000 கோடிக்கு மேல மார்க்கெட் கேப் ஒரு கம்பெனி. பி ரேஷியோ 33 அந்த ரேஞ்சில இருக்கு. இண்டஸ்ட்ரி PE 19 அந்த ரேஞ்சில இருக்கு. ROCE 17 and ROE 16 ரெண்டுமே நல்லா இருக்கு. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 30, டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.30 இருக்கு. சோ டெட் வந்து 736 கோடி, ரிசர்வ்ஸ் 2,437 கோடி வச்சிருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 45 கோடி நெகட்டிவ்ல இருக்கு. அண்ட் ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாயா இருக்கு. ஹையஸ்ட் பிரைஸ் 52 வாரங்கள 2,170, லோவஸ்ட் பிரைஸ் 1,267, இப்போ 1,690 அந்த ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ப்ரோமோட்டர் ஹோல்டிங் 55க்கு மேல இருக்கு, FIS உடைய ஹோல்டிங் 13க்கு மேல இருக்கு, DIS உடைய ஹோல்டிங் 5க்கு மேல இருக்கு, ரிட்டைல் ஹோல்டிங் வந்து 23க்கு மேல இருக்கு. சோ கணேஷா ஈகோஸ்பியர் அதுக்கப்புறம் கிராவிட்டா இந்தியா ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா கிராவிட்டா இந்தியாவுடைய போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ. அவங்க வந்து லெட் பண்றாங்க, அலுமினியம் பண்றாங்க, பிளாஸ்டிக் எல்லாமே பண்றாங்க. பட் கணேஷா வந்து பிளாஸ்டிக் தான் மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ ஃபண்டமெண்டலி பார்க்கும்போதும் கணேஷா விட கிராவிட்டா இந்தியா வந்து பல பாராமீட்டர்ல பெட்டரா இருக்கு. சோ இதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு
நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணுறதுக்கு அப்புறம் வாங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபண்டமெண்டல் மட்டும் தான் பார்க்குறோம், டெக்னிக்கல் இதெல்லாம் பார்க்கல. அதனால வந்து எந்த பிரைஸ்ல எப்போ என்ட்ரி கொடுக்குறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே நீங்க வந்து ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை, செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை நீங்க கன்சல்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஏன்னா செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது அப்படிங்கிறதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸாகவும் மட்டும்தான். ஓகேவா? அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்க நீங்க புத்தகம் பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.